நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி ஏற்கனவே இந்த செய்தியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது இப்போ கொஞ்சம் அடுத்த டைமென்ஷன் போகிற மாதிரி வந்திருக்குது. அதாவது அமெரிக்காவில் பேஸ் பண்ணி இருக்கிற மிகப்பெரிய பணக்காரன் ஜார்ஜ் சோரஸ், அவன் வேலை அந்த ஆள் ஒரு காலத்தில் யூத மதத்திலேருந்து வந்தவர். ஹங்கேரியிலேருந்து யூதர்களுக்கு எதிர்ப்பான பிரச்சனைகள்லாம் தப்பிச்சு இங்கிலாந்து போய் அப்புறம் அமெரிக்கா போயின்னு சொல்லி இப்போது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் அவர் செய்கிற வேலைகள்லாம் பண்ணி பெரிய லெவலில் உலக பணக்காரன் அந்த ஆள் ஆகிருக்கிறாரு. பணம் வந்தவுடனே சேட்டைய ஆரம்பிச்சிருச்சு. உலகம் பூரா இவரும் ஜனநாயகத்தை இவங்க தான் காக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில நம் நாட்டில் நம் ஜனநாயகத்தை குலைப்பதற்காகவும் நம் நாட்டு முன்னேற்றத்தை கெடுப்பதற்காகவும் ஒரு கூட்டமே மேற்கத்தி நாடுகள் அலைகிறது என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. அது மாற்றுக்கத்தில் நடக்குது. அதில் இந்த மனிதர் ஒருவர் என்று நாம் சொல்லலாம். எப்படின்னா, காஷ்மீர் பிரச்சனை தீர்றதுக்கு அதுக்கு தனிநாடு கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி பேச அபத்தமான அறிவில்லாத ஒரு கொள்கையை கொண்ட மனிதர் இந்த மனிதர் இந்த FDLAP அதாவது ஃபோரம் ஆஃப் டெமோக்ராட்டிக் லீடர்ஸ் ஏசியா பசிபிக், அதாவது ஆசிய மற்றும் பசிபிக் கடல் சுற்றி இருக்கிற நாடுகளில் உள்ள ஜனநாயக தலைவர்கள் மன்றம் அப்படின்னு ஒரு அமைப்பில் சோனியா காந்தி கோ பிரசிடெண்ட், அதாவது ஒரு தலைவர்களில் அவர் ஒரு தலைவர், அந்த மாதிரி கோ பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்லி இணைத்தலைவர். அதை ஜாயின்ட் பிரசிடெண்ட் சொல்ல முடியாது, கோ பிரசிடெண்ட் மாதிரி இன்னொரு பிரசிடெண்ட் இருக்கிற மாதிரி இந்த அம்மா இருக்கிறாங்க. இந்த அம்மா ஏற்கனவே ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது. அதனுடைய ஃபவுண்டேஷனுக்கு இதுதான் சேர்பர்சன் இந்த அம்மா சோனியா காந்தி. இவங்க இந்த இந்த அமைப்பிற்கும் ஆசியாவின் ஜனநாயக தலைவர்கள் மன்றம் அப்படிங்கிறது இணைத்தலைவராக இருக்கிறாங்க. அப்படிங்கிறது இந்த அமைப்புக்கு ஜார்ஜ் சோரஸ் ஃபண்டிங் பணம் கொடுத்துருக்கிறாருங்கிறது இப்போ குற்றச்சாட்டு. அந்த மனிதர் காஷ்மீரை நம் நாட்டிலிருந்து பிரிக்க வேண்டும் என்று பேசக்கூடிய கொள்கையுடைய மனிதர். அந்த மாதிரி அவங்க அமைப்பு இந்த அமைப்புக்கு பணம் கொடுக்குறாங்க. இவங்க அதுக்கு தெரியாமல் இருக்கிறாங்களா தெரிஞ்சிருக்காங்கன்னா ஒரு கேள்வி. இப்போ இதை பற்றி குற்றச்சாட்டு வரும்போது காங்கிரஸ் ஒரே வார்த்தையில் ரப்பிஷ் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. அது பதிலே சொல்லாமல் அதானி சம்மந்தமான குற்றத்தை திசை திருப்பதற்காக சொல்கிறார்கள் அப்படின்னு. இது உண்மையா இல்லையா? இந்த குற்றச்சாட்டு பொய். ஜார்ஜ் சோரஸ்க்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம்? அவர் அந்த மனிதர் அந்த மனிதருடைய அமைப்பு எங்களுடைய இந்த அமைப்புக்கு எந்த பணமும் கொடுக்கவில்லை, இல்லை கொடுத்தார்கள்னு சொல்கிறதுக்கு எந்த பதிலும் இல்லை. ஒரே வார்த்தையில் ரபிஷ்னு சொல்லி முடிச்சுட்டு பேசாமல் இருந்துக்கிட்டாங்க. யாருமே அதை பற்றி பதில் பேசாமல் இவங்க அமைதியாக இருக்கிறத பார்த்தா உண்மையில் எங்கள் ஃபண்டிங்கில் இவங்க பலன் அடைஞ்சிருப்பாங்கிற சந்தேகம் வருது. சரி, தெரிந்து அவங்களுடைய கொள்கை தெரிந்து வாங்கினார்களா இல்லையாங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா ஏற்கனவே ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷன் சைனா ஃபண்டிங் பண்ணதுன்னு ஒரு குற்றச்சாட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஜேபி சொன்னது. அப்போவும் அப்படியே சொல்லிவிட்டு அதை அப்படி விட்டு போயிட்டாங்க. அதாவது பணம் வந்தால் போதும், எங்கேருந்து வந்தாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கிறாங்களோன்னு தோன்றுறது வர்ற குற்றச்சாட்டுகள்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டிய குற்றச்சாட்டுகள். குறிப்பாக ஜார்ஜ் சோரோஸ் ஃபண்டிங் இவங்களுடைய அமைப்புக்கு வந்திருக்கு அப்படின்னா, ஏன்னா அவங்களுடைய கொள்கை இந்திய ஒருமைப்பாட்டிற்கு விரோதமானது. காஷ்மீர் தனிநாடாக போகணும்னு சொல்கிறத எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? அவங்க ஃபண்டை இவங்க வாங்கிக்கிட்டு இவங்க பண்ணுறாங்கிறதும் அது மட்டும் இல்லை. அடுத்த குற்றச்சாட்டு பிஜேபி சொல்கிறது மிக கடுமையானது. அதாவது இந்த முதல் குடும்பம், காங்கிரஸுடைய முதல் குடும்பம் அமெரிக்கா போகும்போது அவங்க சந்திக்கிறவங்கெல்லாம் இந்திய விரோத மக்கள்ங்கிறாங்க. அதெல்லாம் இப்படி சும்மா இதாக சொல்லக்கூடாது. தெளிவாக அந்த மாதிரி இருக்குன்னா அது என்னங்கிறத ஆதாரபூர்வமாக பிஜேபின்னு சொல்லணும். சும்மா இவங்க எப்படி அதானியை வச்சுக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அரசியல் கோஷம் போட்டுக்கிட்டு. உண்மையிலே அதானி மேலே இவங்க கிரிமினல் கேஸ் போடுற அளவுக்கு இருக்குன்னா நேரடியாக இவங்களே கேஸ் போடலாமே. காங்கிரஸ் கட்சி அதானி அரெஸ்ட் பண்ணி துடிக்கிட்டு இருக்கிறார் ராகுல் காந்தி. ஒன்றும் இல்லை, அரசாங்கம் செய்யலை, இப்படி குற்றச்சாட்டு இருக்குதுன்னு சொல்லி இவங்களுக்கு தகவல் இருக்குதுன்னா, ஆதாரங்கள் இருக்குதுன்னா தனி மனிதரே கேஸ் போடலாமே.
இந்த மாதிரி இது போடக்கூடாதுன்னு சட்டத்தில் இல்லையே. அதையெல்லாம் விட்டுட்டு இவங்க இங்கே கோஷம் போடுறது, வேஷம் போடுறது. அதான் இவங்களுக்கு அரசியல் செய்வதற்கு ஒரு விஷயமும் கிடைக்கவில்லை. அதனால் அதானி வச்சுக்கிட்டு அவங்க கோஷம் போட்டால் 10 நாளை பத்திரிகையில் வரும். பார்லிமெண்ட் நடக்கிற வரைக்கும் பார்லிமெண்ட் நடக்க விடாமல் செய்கிறதுக்கு காரணம் இதான்னு சொல்லிட்டு பத்திரிகையில் வரும். இவங்க பேசு பொருளாகும். காங்கிரஸ் இருப்பை காட்டிக்கொள்ளலாம். இதனால் அவர்களுக்கு ஓட்டு கிடைக்குமானா கட்டாயம் கிடைக்க போகிறதில்ல. ஒரு முறையும் ராகுல் காந்தி செய்யும் ஒவ்வொரு செயலும் அவருக்கு ஓட்டு பெற்று தரவில்லை. அதுதான் உண்மை. அதனால் இது கோஷம் போடுறதெல்லாம் வெத்து அரசியல். உண்மையிலேயே அவர்கள் அதானி நம் நாட்டு சட்டத்திற்கு புறம்பாக குற்றம், அதாவது ஃபைனான்ஷியல் இர்ரெகுலாரிட்டி, நிதி சம்பந்தமான குற்ற செயலில் ஈடுபட்டிருந்தால் இவங்க கேஸ் போட்டும் அதை விட்டுட்டு அரெஸ்ட் பண்ணணும். அதானி அரெஸ்ட் பண்ண மாட்டார், மோடி பண்ண மாட்டார், மோடி அவருக்கு ஃப்ரெண்டு. அதாவது இது நகைக்கத்தக்க, கண்டிக்கத்தக்க வெற்று அரசியல். சரி, இப்போது இந்த கேஸு விசாரிக்கணும். இது இவங்க சைடில் இப்போ பிஜேபி சைடில் சோனியா காந்தியினுடைய ஃபவுண்டேஷன், அதாவது அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கிற அமைப்பு FDL-AP அமைப்புக்கு சோரஸ்ட் ஃபண்ட் வந்திருக்கிறாங்க. அது விசாரிக்கப்பட வேண்டிய குற்றச்சாட்டு. வெறும் இப்படி சொல்லிட்டு போகிறது பிஜேபியும் செய்யக்கூட தவறு. இதில் ஒருபடி மேலே போய் நேரு காலத்தில் அங்கே ஃபோரி அப்படிங்கிற ஒரு பெண் ஜவஹர்லால் நேருடைய உறவினர் BK நேருவை கல்யாணம் முடித்ததாகவும், அவர் கல்யாணம் முடிச்சு ஃபோரி நேரு அப்படின்னு ஒரு பேரான். அவர் ராகுல் காந்திக்கு ஆண்டி, அத்தை முறையில் வருமா, அந்த மாதிரி இருக்கும்னு. ஃபோரி நேருவோடு ஜார்ஜ் சோரஸ் அப்போதுலேருந்து கடித தொடர்புலாம் இருந்தால். அப்போது இவங்க அந்த காங்கிரஸ் முதல் குடும்பம் ஜார்ஜ் சோரஸுடைய தொடர்பு நேரு காலத்துலேருந்து இருக்குங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. அதோடு சொல்லாமல், அதோடு நிறுத்தாமல். ஏன்னா BK நேரு அமெரிக்காவில் இந்திய தூதராக இருந்த காலம் அது. அப்படிங்கும்போது நம் நாட்டினுடைய நலன் அதற்கு ஊறு விளைவிக்கிற மாதிரி சமரசம் செய்திருப்பாங்கன்னு சொல்கிறது தப்பான வாதம். அப்படி பிஜேபி அப்படி சொல்கிறாங்க, தவறு. சரி, அந்த மாதிரி உறவு இருந்ததுன்னா என்னென்ன, நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறீங்க. அந்த நேரு காலத்தில் இந்த குறிப்பிட்ட BK நேருங்கிறவர் அம்பாசிடர் யூஎஸில் அமெரிக்காவில் தூதுவராக இருக்கும்போது நடந்த கடித போக்குவரத்து சம்பந்தமாகவும் அதில் என்ன முடிவு, அரசு முடிவில் நம் நாட்டிற்கு விரோதமாகவும் அந்த மாதிரி எது இருந்தங்கிறத தெளிவாக பார்த்து விட்டு சொல்ல வேண்டும். இந்த மாதிரி செய்திருக்கலாம் என்றாலும் பேசுவது பொறுப்பற்ற குற்றச்சாட்டு பிஜேபி சைடில் இருந்து. ஆனால் இந்த சோனியா காந்தி அம்மையார் சம்மந்தப்பட்ட பணம் அப்படிங்கிறது வாங்கி பணம் வந்திருக்குங்கிறதுனால அது விசாரிக்கப்பட வேண்டியது. இது வெறும் பாராளுமன்றத்தில் அவங்க அதானிக்கு சொல்கிறதுக்கு இவங்க பதில் சொல்லி முடிக்காமல் லாஜிக்கலாக அதை விசாரிக்கிறதுக்கு, ஏன்னா அரசாங்கத்துக்கு கையில் இருக்குது, அதை பற்றி விசாரிக்கிறதுக்கு, அதை விசாரித்து அதனுடைய மூலம் அது என்ன நடந்தது, அதில் தவறு எது இருக்கான்னு பார்த்து தெளிவுபடுத்த வேண்டியது அரசின் கடமை என்பது நம் கருத்து. ஏன்னா காங்கிரஸ் சைடில் அது குயமுறைன்னு கத்திட்டு அதோட விட்டாங்க, அதுக்கு பதில் சொல்லாமல். அப்படி கத்திட்டு பதில் சொல்லாமல் இருக்கிறதுனால பிரச்சனை முடிவுக்கு வந்தது என்பது அர்த்தம் அல்ல. அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜேபி சொன்ன மாதிரி நேரு காலத்தில் நம்ம நாட்டு நலன் எதுவும் பண்ணியிருப்பாங்க, விட்டு கொடுத்துருப்பாங்களோங்கிற மாதிரி யூகத்தின் அடிப்படையில் அரசியல் இருக்கும் கட்சி பேசுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படி கடித தொடர்பு இருந்தாங்கன்னா அதை டீட்டெயில்ஸை வெளியிடுங்க. அதில் என்ன தவறு நடந்ததையும் பார்க்க வேண்டும் என்பது அப்படி இருந்ததுன்னா கட்டாயமாக அதை விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம். அது நேரு இல்லை அப்படிங்கிறக்காக அதை விசாரிக்க வேண்டாம்ல, அட்லீஸ்ட் மக்கள் மன்றத்திலே அதை வைக்கணும். அது சும்மா வெற்றுக்கோசமாக இல்லாமல் இதை சரியான முறையில் சட்டப்பூர்வமாக அணுகுவதை சரியாக இருக்கும் என்பது நம் கருத்து. மற்ற விஷயங்களை வரும் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.